Hi, hello, vanakkam friends. Welcome to Aqua Harini channel. இன்னைக்கு நம்ம southern tip most of India கன்னியாகுமரி பற்றி பார்ப்போம் அண்ட் டூரிஸ்ட் பிளேசஸ் அண்ட் என்னென்ன அட்ராக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ ரீசெண்ட் அட்ராக்ஷன் ஆஃப் கன்னியாகுமரி வந்து சி கிளாஸ் பிரிட்ஜ். அதை பற்றி நான் போன வீடியோவில் போட்டிருக்கேன், பார்க்கலன்னா போய் பாருங்கள். இது வந்து அதர் பிளேசஸ் அதர் தேன் சி பிரிட்ஜ் அண்ட் ராக் மெமோரியல், அப்புறம் திருவள்ளுவர் ஸ்டாச்சு இல்லாமல் இருக்கிற பீச்சஸ் பற்றி அண்ட் அதர் இம்பார்ட்டண்ட் பிளேசஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகும்போது கன்னியாகுமரி பியர். இது ரொம்ப ஃபேமஸ் பீச்சஸ் இருக்குது. பட் அதில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது சங்குத்துறை பீச் அண்ட் சோதவிலை பீச். சாமி டைமில் வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆன இடம் இது. வந்து நம்ம கன்னியாகுமரியிலேருந்து 9 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நாகர்கோவில் போகிற வழியில் சோதவில்லைன்னு ஒரு பீச் இருக்குது. அது பக்கத்தில் தான் சங்குத்துறை பீச் இருக்குது. இது சுனாமினால் அஃபெக்ட் ஆன இடத்துல வந்து நமக்கு இப்போதைக்கு ஒரு ப்ளே ஏரியா வச்சுருக்காங்க. ஹிடன் பீச்சஸ் இருக்குது. எல்லாமே ட்வின் பீச்சஸாக இருக்கும். ஒரு பக்கம் வந்து பீச்சாகவும் ஒரு பக்கம் வந்து ஃபுல்லாக சாண்ட்ஸ் அண்ட் கிளியர் வாட்டராகவும் தெரியும். ஸோ நம்மளுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாவோட ஸ்பாட்டுமே வந்து ரொம்ப லெஸ் எக்ஸ்ப்ளோர்டாக இருக்கும். எல்லாருமே எல்லா இடத்துக்கும் போயிருக்க மாட்டாங்க. எல்லாமே சீனிக்காக இருக்கும். இது ரொம்ப மோஸ்ட் ரொமான்டிக் பிளேஸ் இன் த இயர். இதோட ப்ரொமெனாட் வந்து ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். அப்புறம் இந்த இடத்துல இருந்து பார்க்குறதுக்கு சன்செட் ரொம்ப அற்புதமாக தெரியும். ஆல்சோ தி சன்ரைஸ். இந்த பீச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் லேடி ரான்சம் சர்ச் ஃபேமஸாக இருக்குது. அங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் வியூ. ஸோ அங்கேருந்து இந்த ராக் மெமோரியல்லேருந்து இந்த சர்ச்சும் ரொம்ப அழகாக தெரியும். கன்னியாகுமரி வந்து கோஸ்டல் டவுன் ஆஃப் தமிழ்நாடு. இது சதர்ன் டிப் மோஸ்ட்டில் இருக்குது, மெயின் லேண்ட் ஆஃப் இந்தியா. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற விவேகானந்தர் மெமோரியலுக்கும் திருவள்ளுவர் ஸ்டாச்சுக்கும் அந்த பக்கம் ஒரு மேஜிக் ஐலண்ட் இருக்குது. மெக்னிஃபிஷண்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் போட்டில் போயிருக்கவங்க கண்டிப்பாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். சின்ன ஐலண்ட், சின்ன கல் குன்ற மாதிரி இருக்கும். இப்போ எப்படி நம்ம விவேகானந்தர் ராக் மெமோரியல் இருக்கோ அதே மாதிரி அதுவும் இருக்கும். ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு அந்த பீச்சஸோட சன்ரைஸ் அண்ட் சன்செட்டும் ரொம்ப அழகாக தெரியும். விவேகானந்தர் ராக்லேருந்து பார்க்குறது இன்னும் ரொம்ப அற்புதமான விஷயம். இதை வந்து கேப் ஆஃப் காமரன் அப்படின்னு பிரிட்டிஷ் காலத்தில் கூப்பிட்டுருக்குறாங்க. இப்போவும் அப்படி தான் அழைச்சிட்டு வராங்க. கன்னியாகுமரி பயர் பீச் ஒட்டி இருக்கிற கன்னியாகுமரி பகவதி அம்மன் டெம்பிள் பற்றி பார்ப்போம். இவங்க தான் கன்னியாகுமரி சிவனோட ப்ரே பண்ணி இங்கே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தவம் இருந்திருக்காங்க. கல்யாணத்துக்கு உண்டான சீர்வரிசையெல்லாம் இங்கே வச்சதாகவும், ஸோ மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாம் வந்து தட்டிலேருந்து தட்டி விடப்பட்டதாகவும் சொல்லுவாங்க. அதனால தான் இந்த மண்ணெல்லாம் கலராக இருக்குதுன்னு சொல்லிட்டு வராங்க. அண்ட் இது வந்து மோர் சிக்னிஃபிகன்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ஹெரிட்டேஜ் அண்ட் 3000 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து தோன்றிய கோயிலாக சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் உட்கார்ந்துருக்க பகுதியில் பகவதி அம்மனோட டெம்பிளோட கேட் இருக்குது, நுழைவாயில் இருக்குது. அந்த நுழைவாயில் எப்போவுமே மூடப்பட்டிருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, பகவதி அம்மன் கன்னியாகுமரியோட அம்மன் இருக்காங்களே, அவங்களோட மூக்குத்தி வந்து த ஸ்பார்க்லிங் நோஸ்டன். இது வந்து இட்ஸ் கால்ட் அஸ் அ லைட் ஹவுஸ். அது வந்து நிறைய மெரினர்ஸையும் போட்ஸையும் காப்பாற்றிருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஒய் பிகாஸ் இந்த பக்கம் அந்த மூக்குத்தியோட வெளிச்சத்தில் வந்தாங்கன்னா ஃபுல்லாக ராக்ஸில் வந்து போட்ஸ் அண்ட் ஷிப்ஸ் வந்து அடிபட்டுறதுனால இந்த பக்கம் இருக்கிற கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கு. ஸோ வி ஹாவ் டு கோ தி அதர் வே ரவுண்ட். எப்போவுமே ஈஸ்டர்ன் சைடு, இது ஈஸ்ட் தானே, இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு வந்து ஆக்சஸ் கிடையாது. ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன். இதுவே ஒரு பெரிய அற்புதமான விஷயம் இல்லையா கேட்குறதுக்கு. கோயிலுக்கு நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்குது. 108 சக்தி பீடத்தில் ஒன்று. 3000 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த கோயிலோட ஸ்ட்ராங் வால்ஸ்லாம் பில்ட் பண்ணியிருக்கதா ஹிஸ்ட்ரி சொல்லுது. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூரிய தேவர், விநாயகர், ஐயப்பன் சுவாமி, அப்புறம் காடஸ் பாலசுந்தரி, அப்புறம் வந்து விஜயசுந்தரி 2 காடஸ் இருக்காங்க. நம்ம எல்லாமே நார்த் கேட் வழியாக தான் உள்ளே போக முடியும். ஈஸ்டர்ன் கேட் எப்பவுமே மூடிருக்கும். வருஷத்தில் 5 முக்கிய நாட்களில் வந்து தொடர்ந்து அங்கே வந்து ஓப்பன் பண்ணி பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த ஆரிஜின் ஆஃப் த டெம்பிள் பற்றி பார்த்தோன்னா நிறைய ஸ்கிரிப்சர்ஸ் அண்ட் லெஜெண்ட்ஸ் சொல்கிறத பற்றி பார்த்திங்கன்னா, ஒரு அசுரன் இருந்திருக்கிறாரு. அவர் பேர் பனசுரா. அவரை வந்து கன்னி தெய்வம் தான் வந்து கொல்ல முடியும், அதாவது சாகடிக்க முடியுன்ற ஒரு வரம் இருக்குது அவருக்கு. ஸோ அதை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்காக, பனதுரா கொல்றதுக்காக காடஸ் பராசக்தி வந்து குமாரியாக வராங்க, இந்த இடத்துக்கு வராங்க. ஸோ நாரதரும் பரசுராமரும் வந்து இந்த தேவியை வந்து நீங்கள் இங்கேயே இருங்க, கலியுகம் முடிகிற வரைக்கும் நீங்கள் இங்கேயே இருங்கன்னு சொல்லி வேண்டுகோள் வச்சதாகவும், அதனால பரசுராமன் வந்து கட்டின இந்த கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல வந்து அம்மனை வந்து பிரதிஷ்டை பண்ணி கோயில் கட்டினதாக வந்து புராணங்கள் சொல்லிட்டு இருக்குங்க. கோயிலுக்கு சுசீந்திரம் தானுமலையான் கோயிலோட வரலாறும் இருக்குது. அவர் தான் இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்த சாமி. ரொம்ப பாப்புலராக வந்து கன்னியாகுமரியை லேண்ட் ஆஃப் 3 சீஸ்ன்னு சொல்லுவாங்க. இதோட கான்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஓஷன்ஸ் ஆஃப் 3 ஓஷன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது இந்தியன் ஓஷன், பே ஆஃப் பெங்கால் அண்ட் அரேபியன் சி. நிறைய ஃபேமஸ் பீச்சஸ் இருந்தாலும் முட்டம் பீச் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா அதோட க்ளோரியஸ் வியூ, சி அண்ட் ஸ்கை வந்து ரொம்ப அழகாக தெரியும். இங்கே வந்து ஸ்விம்மிங் அண்ட் சர்ஃபிங்லாம் ரொம்ப அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் ஸ்டில் ஸ்விம்மிங் வந்து இங்கே கண்டிப்பாக அட்வைசபிள் கிடையாது. இங்கே சீனிக்காக ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ராக் பக்கத்தில் சர்ஃப் பண்ணுறதுலாம் வந்து இட்ஸ் நாட் சேஃப்.
அப்புறம் அந்த அந்த லைட் ஹவுஸ் கிட்டே போயிட்டு பேனராமிக் வியூஸ் பார்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லாமே போர்ச்சுகீஸ் ஸ்டைலில் இருக்கும். அந்த சர்ச் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் ஒயிட் ஃபக்கேடாக இருக்குது. அப்புறம் என்ன சொல்கிறது, ஹோட்டல்ஸ் ஆஃப் கன்னியாகுமரி இங்கே நிறைய இருக்குது. நிறைய அன்டச்டு ஜெம் ஆஃப் லொக்கேஷனும் இதுதான். நிறைய பேர் போகாத இடமும் இதுக்குள்ளேயே இருக்கும். அப்புறம் இந்த ஹிடன் பின் பீச்சுன்னு சொன்னது பார்த்திங்கன்னா கன்னியாகுமரிக்குள்ளேயே இருக்குது. நம்ம பார்க்கிங்லேருந்து கொஞ்சம் தூரம் போகணும்னா நிறைய குட்டி 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 பீச்சஸாக இருக்கும். எதுவுமே வந்து நம்ம தண்ணிக்குள்ளே இறங்கக்கூடாது. ஸோ அது ஒன்று தான் இங்கே மெயினாக இருக்கிறது. ஹிடன் பின் பீச் வந்து 2.6 கிலோமீட்டர் ஃப்ரம் கன்னியாகுமரி. ஸோ இங்கேருந்து லாஞ்சிங் ஏரியா நிறைய இருக்குது. இந்த பெஸ்ட்டு டைம் பார்த்திங்கன்னா இந்த ஈவினிங் டைம் தான். நீங்கள் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். அப்புறம் சன்செட்டை வந்து ரொம்ப அட்டகாசமாக பார்க்கலாம். இந்த ஃபேண்டாஸ்டிக் பேக்ட்ராப் தெரியும் நம்மளுக்கு. அந்த பக்கம் பார்த்தா விவேகானந்த மெமோரியலும் அந்த திருவள்ளுவர் ஸ்டாச்சுவும் ரொம்ப தூரத்தில் தெரியும். நம்ம வந்து ஒரு டே ட்ரிப் வந்து எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம வந்து கண்டிப்பாக இதை பிளான் பண்ணலாம். இங்கே சாண்டி பீச்சஸ் அதிகமாக இருக்குது அண்ட் ராக்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா முன்ன காலத்துலலாம் வந்து பேக்கெட்லலாம் மண்ணெல்லாம் விற்பாங்க, இப்போவும் விற்றுட்ருப்பாங்க. பட் அந்த மாதிரி நம்மளுக்கு கண்ணுக்கு எட்டு இப்படி எடுத்துகிட்டு வர அளவுக்குலாம் இல்லை. ஃபுல்லாக கலராக மண் கிடைக்கும். நிறைய கலர்ஸில் மண் இருக்கும். இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்னமும் சில ஹிடன் பீச்சஸ்க்கெலாம் போகும்போது உங்களுக்கு மண்ணோட கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது பவளப்பாறைகள்னால ஆகிறது நிறைய வந்து ராக்ஸ் அங்கே இருக்கிறதுனால அது வரதான்னு தெரியல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பகவதி அம்மன் வந்து கோவத்தில் அவங்களோட கல்யாணத்தில் நடக்காமல் போனதுனால சீர்வரிசையெல்லாம் தூக்கி எறிவாங்க, தட்டி விடுவாங்க. அதில் தான் சொன்ன மாதிரி கலர்ஸ் உருவாச்சு அப்படின்னு சொன்னேன். அது வந்து பொய் அப்படின்னு சொன்னாலுமே இன்றைக்குமே நம்ம சீஷோரில் பார்த்திங்கன்னா நம்ம கிரெயின்ஸ் ஆஃப் ரைஸ், வீட் எல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். எல்லாம் அந்த மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட கிரெயின்ஸ் மாதிரியே தான் இருக்கும் லிட்ரலி பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம ஸ்கிரிப்சர்ஸ் பொய் அப்படின்னு சொன்னால் கூட இன்றைக்கும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற ஹிஸ்ட்ரியாக வந்து இந்த கன்னியாகுமரி டெம்பிளும் இந்த பீச்சும் இருந்துகிட்ருக்குங்க. அண்ட் இது ப்ரிடாமினண்ட்டாக கோஸ்டல் டவுனாக இருக்கிறதுனால நம்மளுக்கு எல்லா பீச்சஸுமே நம்மளுக்கு விசிட் பண்ணலாம். அங்கே ஸ்டே பண்ணி பார்க்குற மாதிரி தான் எல்லாமே இருக்கும். ஸோ அதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். இந்த மண்ணை பற்றி நான் இனி வர ஃபோட்டோஸில் கண்டிப்பாக இருக்குது. இதில் நான் கரெக்டாக ஃப்ரேம்டாக போடலை. நான் ஃபஸ்ட்டு டே நாங்கள் போன அன்றைக்கி கன்னியாகுமரி சன்செட் பார்த்தோம். அதுக்கப்புறம் தி அதர் டே ஈவினிங் வந்து நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த தேர்ட் டே கிளம்புறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து பக்கத்தில் இருக்க சைட் பீச்சஸ் அண்ட் பின் பீச்சஸ் எல்லாமே கவர் பண்ணோம். ஆல்சோ தி ஓல்ட் அண்ட் போர்ச்சுகீஸ் ஸ்டைல் ஆஃப் சர்ச்சஸ்லாம் இருக்கும் சைடில், அதெல்லாம் கவர் பண்ணிவிட்டு வந்தோம். பார்க்குறதுக்கு நம்ம வந்து ஊரோட எல்லையில் இருக்கோம், நம்ம தமிழ்நாட்டோட நம்ம இந்தியாவோட எல்லையிலே இருக்கோம். இதான் நம்ம கடைசி பாயிண்ட், இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை, ஊரே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அந்த மண்ணிலேருந்து பார்க்கும்போது இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற மாதிரியும் தோணும். ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. இப்போ இந்த பிளேஸ்லேருந்து எதெல்லாம் வந்து நம்மளுக்கு வியூ பாயிண்ட்ஸ்ன்னு நான் சொல்ல போகிறேன். இப்போ நான் உட்காந்துட்டு இருக்கிறது சன்ரைஸ் பாயிண்ட். ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு கன்னியாகுமரி பெயர் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் உட்காந்துருக்கிற எந்த பக்கம் அது அதர் சைட் வந்து கரிநாடு பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து நம்மளுக்கு சுவாமி விவேகானந்த மெமோரியல் எல்லாம் தெரியும். அங்கே கொஞ்சம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு காந்தி மண்டபம் இருக்குது. அங்கேயும் நம்மளுக்கு விளையாடுறதுக்கான இதெல்லாம் இருக்குது. அங்கேயும் ஒரு வாட்ச் டவர் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் அங்கே ஒரு ஆக்வா வேர்ல்டு இருக்குது. அப்புறம் வியூ டவர் ஒன்று இருக்குது, கன்னியாகுமரியோட வியூ டவர். இதெல்லாம் பீச் ரோடு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சன்செட் வியூ பாயிண்ட்னு தனியாக வச்சுருப்பாங்க. அங்கே பக்கத்தில் வந்து கடுக்கரை அப்படின்ற ஒரு கன்னியாகுமரி சின்ன ஃபோர்ட் இருக்கும். கோரமண்டல் கோஸ்ட் அண்ட் மலபார் கோஸ்ட் கான்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சன்செட் பாயிண்ட் இருக்குது. இதெல்லாம் வந்து வெஸ்ட் கோவலம் பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சீயோட வெஸ்ட் சைடில் நம்ம போகிறதுனால கோவலம் பார்க் ஒன்று இருக்குது. அங்கே வந்து நம்ம கார் பார்க் பண்ணிக்கலாம், 2 வீலர். செயின்ட் இக்னேஷியஸ் சர்ச் ஒன்று இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், பழமையான சர்ச். அதுக்கப்புறம் இந்த கோவலம் ரோட்லேயே நீங்கள் போனீங்கன்னா கோவலம் முகத்துவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஈஸ்டுவாரி, அது ஒரு வியூ பாயிண்ட். அதை தான் நடுவில் வந்து நம்மளுக்கு ஒரு உப்பளமும் இருக்குது. உப்பளம் சொல்லுவாங்க, நம்ம சால்ட்டெல்லாம் உருவாக்குற இடம். வால்குளம் அப்படின்ற ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. லெமோர் பீச்னு ஒன்று இருக்குது. இது வந்து சைடில் வந்து பைன் ஃபாரஸ்ட்டோடு இருக்கும். கிண்ணிக்கண்ணன் வில்லை அப்படின்ற ஒரு பீச் இருக்குது. இதுதான் நான் சொல்கிறேன் ட்வின் பீச்சஸ். ஓல்டு சர்ச் வியூ பாயிண்ட்டுன்னு பேர் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஊரை தாண்டி பிரிட்ஜை தாண்டி இந்த மாதிரி போகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒரு காடோட சதுப்பு நில காடு, மணக்குடி, அதாவது மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு மணக்குடி இருக்குது. இங்கே ஒரு ஹோலி கிராஸ் சர்ச் இருக்குது கீழே மணக்குடியில். ஸோ இதுதான் ஆக்சுவலாக இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம போகும்போது பிரிட்ஜு தாண்டுவோம். நம்மளுக்கு வியூ பிரிட்ஜ் வரும், மணக்குடி பிரிட்ஜு. அதுலேருந்து நம்மளுக்கு சின்ன சின்ன வழியெல்லாம் போகும். அங்கே வந்து சென்ட் ஆண்ட்ரியூஸ் சர்ச் இருக்குது.
அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மணக்குடி பீச் வியூ பாயிண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாமே சைட் பீச்சஸ் நான் சொல்லிட்டு வரது எல்லாமே. அப்புறம் அங்கே ஒரு வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஏரியா இருக்குது. ஸோ நம்ம இந்த மணக்குடி லேக் ஒன்று இருக்குது, அதாவது பேக் வாட்டர்ஸோட இது வந்து இருக்குது. அது ஃபுல்லாகவே மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து டைம் இருக்கும்போது ஒன் டே பத்தாதுங்க, கண்டிப்பாக நம்ம ஒரு 2 நாள் இருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் சொன்ன சோத்தவளை பீச் இருக்குது. அதுவும் இந்த பீச்சும் பார்த்திங்கன்னா சுனாமினால் ரொம்பவே பாதிக்கப்பட்ட ஒரு பீச் ஏரியா. அந்த இடத்துல நீங்கள் வந்து ஆளுங்களோட தான் போகணும். அதுக்கப்புறம் வந்து பல்லம் அப்படின்ற ஒரு பீச் வரும். ஸோ இந்த மாதிரி லைனாக வந்து பீச்சஸ் இருக்குது. பல்லமோட மெயின் பீச்சு, சங்குத்துறை பீச் இருக்குது. அங்கெல்லாம் வந்து நிறைய சங்கால் ஏற்பட்ட பெரிய பில்லர்ஸ் மாதிரி மான்யூமெண்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. நான் இனி நெக்ஸ்ட் வர வீடியோஸில் நான் வந்து அந்த பீச்சை பற்றி போடுறேன். அப்புறம் நம்மளுக்கு வந்து பூத்தன்துறை பீச் வந்துடும். இந்த போகிற வழி ஃபுல்லாகவே பீச்சஸ் தான். எல்லாமே நம்மளுக்கு புலிக்கரை பீச் அப்படின்ற ஒரு பீச் வரும். அப்புறம் பெரிய காடு பீச். இதெல்லாம் வந்து சீயோட வியூ பாயிண்ட். இது வரைக்கும் தான் நம்மளுக்கு சன் செட்டும் சன்ரைஸும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கெல்லாம் தாண்டி போகும்போது நம்மளுக்கு ராஜக்காமங்கலம் துறை அப்படின்னு சொல்லிட்டு ரிவரோட அந்த மவுத் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த சீயோட இதெல்லாம் பார்க்க முடியாது. உங்கள் விலைன்னு ஊர் வந்துடும். பீச் வந்து கிறிஸ்டல் மாதிரி அப்படியே ப்ளூ கலரில் இருக்கும். ப்ளூ பீச்னே சொல்லுவாங்க இதுக்கு. லெமூர் பீச் கிடைக்கும் நம்மளுக்கு. அப்படியே இந்த வெளிநாட்டிலலாம் பார்க்குற மாதிரி நம்ம வேறு ஊரில் இருக்கிற மாதிரி ஃபீலிங் கொடுக்குறது வந்து லெமூர் பீச்சு. முட்டம் ஃபிஷ்ஷிங் ஹார்பரோட ஏரியாலாம் வந்துடும். நீங்கள் அங்கெல்லாம் போய் விசிட் பண்ணலாம். இந்த பிள்ளைத்தோப்பு பீச் வரைக்கும் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக ஹார்பரோட ஏரியா வந்துடும். அங்கேயே நிறைய அந்த ஃபிஷரிஸோட இதெல்லாம் இருக்கும். முட்டமில் நிறைய பிளேசஸ் இருக்குது. அங்கே ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது முட்டமில். அங்கேயும் போய் பார்க்கலாம். முட்டம் பீச்சே உங்களுக்கு 2-3 பீச்சஸ் காமிக்கும். அந்த மாதிரி இருக்கும். அங்கேயும் செயின்ட் ஆண்டனிஸ் சர்ச் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடையப்பட்டினம் பீச், சின்னவெளை பீச் அதுக்கப்புறம் வந்துடும். மணவாளக்குறிச்சி வந்துடும். அங்கேருந்து இன்னும் அந்த மாதிரி வந்து சின்னவெளை பெரியவெளை பீச்சஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து கொளைச்சல் ரோடுக்கு நம்மளை வந்து கொண்டு போய் விடுறோம். அப்புறம் கொளைச்சல் ஹார்பர் பீச் இதுக்கப்புறம் வருது. இந்த மாதிரி நிறைய நம்ம பீச்சஸ்லாம் தாண்டி தான் போவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா செயின்ட் பேர்த்தோலமியூஸ் அப்படின்னு ஒரு சர்ச் வந்து ரொம்ப ஃபேமஸான பெரிய சர்ச் இருக்குது. இதெல்லாம் வந்து எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பனவிலை அப்படின்ற ஊரில் வந்துடும். அப்புறம் ஜேம்ஸ் வன்னியக்குடி சர்ச் ஒன்று இருக்குது. இந்த கேப் ஆஃப் காமரனோட ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரீ ஹிஸ்டாரிக் செட்டில்மெண்ட்ஸாக இருக்குது. ரூலர்ஸ் அப்புறம் வம்சாவளிகள் வந்து இதை ஆட்சி பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து வந்தவங்களும் வந்திருக்காங்க. இதோட எவிடன்ஸ் பார்த்திங்கன்னா நியோலித்திக் கல்ச்சர் இதில் இருந்திருக்கு. ஸோ இது பார்த்து 1500 to 1000 BC அந்த ரேஞ்சில் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் நிறைய ரிலிக்ஸ் வந்து தூத்தூர் வில்லேஜில் கிடச்சிருக்கு. இது ஒரு கிரேட் சிட்டியாக இருந்திருக்கு. நிறைய ஃப்ளரிஷ்மெண்ட் ஆஃப் ஏரியா வந்து ஹிஸ்டாரிக் பீரியடில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. காமரன் அப்படின்னு சொல்கிறது வந்து குமரி கண்டம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. சோழர்கள், சேரர்கள், பாண்டியர்கள், நாயக்கர்கள் அப்படின்ற 4 டைனாசிட்டியுமே கன்னியாகுமரியை வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. 1949 வரைக்கும் ட்ரவங்கோர் கொச்சின் ஸ்டேட்டாக இருந்திருக்கு கன்னியாகுமரி. அவங்க வந்து இதை ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துருச்சு. அப்புறம் இந்த ஃபொனிஷியன்ஸ்னு சொல்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ஃபாரினர்ஸ் தான் வந்து இங்கே வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க இனிஷியலாக. அதுக்கப்புறம் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரீநேம் பண்ணியிருக்கு. காமரன் அப்படின்றது 1656 போர்ச்சுகீஸ் சிலோன் கான்கர் பண்ண டைம்லேருந்தே இதுக்கு பேர் இருந்திருக்கு. பிரிட்டிஷ் வந்து இந்த ஏரியாவை கேப் காமரன் சொல்லிட்டு இருக்காங்க இப்போது இந்தியாவை ரூல் பண்ணும்போது. அப்புறம் செயின்ட் தாமஸ் ஒன் ஆஃப் த அப்போஸ்டலிஸ்ட் இருக்கார்ல, அவர் கிறிஸ்டானிட்டி கொண்டு வரும்போது 52 AD கொண்டு வந்திருக்காரு. அப்போவும் காமரன் பற்றி அவர் பேசியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் இருக்குது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, நம்ம கவர்மெண்ட் ஆஃப் மெட்ராஸ் தான் வந்து கன்னியாகுமரின்னு 2016 ப்ராப்பராக நேம் இது பண்ணியிருக்காங்க. கன்னியாகுமரி நேம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காடஸ் இருக்காங்களே அவங்களுக்காக கன்னியாகுமரி அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து கிருஷ்ணரோட தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய ஆர்ட்ஸ், கல்ச்சர்ஸ் அண்ட் சிவிலைசேஷன் அண்ட் பிலிக்ரிமேஜாக இந்த சென்டராக வந்து இந்த கன்னியாகுமரி திகழ்ந்துட்டு வருது. நான் சொன்ன மாதிரி இந்த சன்செட் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். சன் கொஞ்சம் கொஞ்சமாக மறையிறது. ஸோ இது வந்து ஒரு மெக்னிஃபிஷியண்ட்டான ஒரு பிளேஸ் டு லுக் அவுட். டைம் கிடைக்கும்போது வந்து பாருங்கள்.
கன்னியாகுமரி பார்த்திங்கன்னா சதர்ன் டிப் ஆஃப் காடமம் ஹில்ஸ் கிட்ட வந்து லொக்கேட் ஆகிருக்கு. கேப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு லேண்ட் இன்ஃபில்ட்ரேட்டட் இன் டு தி சி அப்படின்னு அர்த்தம். அது வந்து காமரன் அப்படின்ற ஒரு ஃபார்மட் நேம் ஆஃப் கன்னியாகுமரி. அதை வச்சு அழைச்சிட்டு வராங்க. பிரிட்டிஷ் காலத்தில் ரூல் காலத்துலலாம் செயிலர்ஸ் அப்புறம் ட்ரேடர்ஸ் வந்து அதிகமாக இந்த வேர்டு வந்து கேப் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா ஐடென்டிக்கல் லேண்ட்மார்க் ஆஃப் காமரன் அப்படின்னு அர்த்தமாக இது யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. வாங்க இதுக்கப்புறம் க்ளோரியஸ் பீச்சஸ் பற்றி பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது தேங்காய்பட்டினம் பீச், அதுக்கப்புறம் சங்குத்துறை பீச், சோதவில்லை பீச், அப்புறம் கன்னியாகுமரி மெயின் பீச் த பியர், அப்புறம் லெமூர் பீச் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அண்ட் முட்டம் பீச். லெமூர் பீச் தான் வந்து ப்ளூயிஷாக இருக்குங்க. பார்த்திங்கன்னா 1945லேருந்து 1956 வரைக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இதோட லிங்குவிஸ்டிக் லைன்ஸ்னால தமிழ் மக்கள் அதிகமாக இருக்கிற காரணத்தினால இது கேரளாவிலேருந்து பிரிஞ்சு மலையாளத்துலேருந்து பிரிஞ்சு தமிழ்நாடாக வந்து இதை அறிவிச்சிட்டாங்க. கேரளாவிலேருந்து பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இடத்த வந்து முக்கூடல் சங்கமம், திரிவேணி சங்கமம்னு சொல்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது கான்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் 3 சீஸ் இருக்கிறதுனால அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால் அண்ட் இந்தியன் ஓஷன் மூணுமே இருக்கிறதுனால பக்கத்தில் வட்டக்கோட்டை ஃபோர்ட் இருக்குது. அது ஒரு 18th centuryயில் பில்ட் பண்ணது. அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். பிகாஸ் அதுக்கே ஒரு நாள் பத்தாது. வி ஸ்பெண்ட் அ லாட் இன் தட் ஏரியா. நான் சொன்ன மாதிரி அந்த கலரான மண்ணெல்லாம் இருக்கிற இடம் வந்துருச்சு. இதுதான் அந்த கலர் மண் கிடைக்கிற இடம். ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த சன்செட் பக்கத்தில் கல் பாறைகள்லாம் இருக்கும். இல்லை கொஞ்சம் பத்திரமாக நடந்து போனால் இந்த மாதிரி இதெல்லாம் கிடைக்கும். இதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு கார்டன் டாப்பியரிஸோட ஸ்டோன் டிபிக்டிங் ஹிஸ்ட்ரியோடு இருக்கிறது தான் உதயகிரி ஃபோர்ட்டு. இதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் மாத்தூர், அதாவது நம்ம இங்கே நாகர்கோவில் போகிற வழியில் மாத்தூர் ஹேங்கிங் த்ரூ இருக்குது. தி லாங்கஸ்ட் அண்ட் டாலஸ்ட் பிரிட்ஜு நம்ம காமராஜர் அவர் கட்டினது. ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஒரு ஹில்லுலேருந்து இன்னொரு ஹில்லுக்கு தண்ணி டிரான்ஸ்போர்ட் குடிக்கிற தண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது தூக்கிட்டு போகிற சிரமம் இல்லாமல். ஸோ ஆஃப்டர் நைட் ஆகிடுறதுக்கப்புறம் நாங்கள் ஸ்ரீதேவி அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தோம். ஸோ அந்த இடத்துக்கு நாங்கள் ஈவினிங் சன்செட்லாம் பார்த்து முடிச்சு வீட்டுக்கு வந்து அடங்கிட்டோம். அப்புறம் இந்த பெசிபாறை ரிசர்வியர் ஒன்று இருக்குது. பிரிட்டிஷ் ரூல் பண்ண காலத்துலேருந்து இருக்குது. அப்புறம் தொல்லவில்லை நாராயண சுவாமி, அப்புறம் தியான மண்டபம்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். சன்ரைஸ் பார்த்துட்டு சன்செட்டும் பார்த்துட்டு நம்ம ரூமுக்கு வர மாதிரி இருக்கும். வர வழியில் எல்லா இடத்துலையுமே ஏதோ ஒரு பீஸா அது இதுன்னு சாப்பிட்டுட்டு வந்தோம். நல்லா இருந்தது. அண்ட் ரூமுக்கு வந்து ஹால்ட் ஆயாச்சுங்க. ரொம்ப டயர்டாகி நாங்கள் வந்து டிசம்பர் 31 போயிருந்தோம். ஸோ தி அதர் டே மார்னிங் வந்து தாழுமலையான் கோயிலுக்கு வந்து மார்னிங் விசிட் போட்டுட்டு அங்கேருந்து இருக்கிற டெம்பிள் நிறைய நாகங்களோட டெம்பிளாக இருக்கிறதுனால நாகர்கோயில்னு அழைச்சிட்டு வராங்க. அப்புறம் வந்து திருவனந்தபுரம் பத்மநாபபுரம் பேலஸ் வந்து பார்க்கலான்ட்டு இருக்கும். அதை பற்றி இன்னொரு வீடியோவில் போடுறேன். திருப்பருப்பு ஃபால்ஸும் போகணும். நான் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயில்டு விளாகாக தான் கொடுத்துருக்கேன். நிறைய சுற்றி பார்க்கலாம். அண்ட் இது வரைக்கும் பொறுமையாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங் தி வீடியோஸ் அண்ட் ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் இஃப் யூ லைக் இட் ரியலி. அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல்.